நிகழ்தகவு. நண்பர்களுடன் சுற்றுலா சென்ற இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த இளம்பெண் காரில் பாடல்களை ஒலிக்கவிட்டு வைப் செய்து கொண்டிருந்த போது நடந்த பயங்கரம். இஸ்ரேல் பெண்ணையும் உடன் இருந்த பெண்ணையும் மாறி மாறி சிதைத்த கொடூரர்கள். தடுக்க முயன்ற இளைஞரை கால்வாயில் மூழ்கடித்து கொன்ற கும்பல் போலீசில் சிக்கினார்களா? நடந்தது என்ன? ரோட்டோரமாக 2 பொண்ணுங்க மயங்கி கிடக்கிறதா போலீஸ்க்கு தகவல் வந்திருக்கு. உடனே போலீஸும் சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க. அப்போ மயக்க நிலையில் இருந்த 2 பொண்ணுங்க பக்கத்தில் 2 ஆண்கள் பதட்டத்தோடு நின்றுட்டு இருந்திருக்காங்க. யார் நீங்கள்? எதுக்கு இங்கே நிற்கிறீங்க? இந்த பொண்ணுங்க யாருன்னு அடுக்கடுக்கான கேள்விகளை போலீஸ்காரங்க எழுப்பியிருக்காங்க. உங்கள் கேள்விக்கெல்லாம் அப்புறமா பதில் சொல்கிறோம் சார், இப்போ இவங்களை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி கதறி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸை வர வச்ச போலீஸ் 2 பெண்களையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த 2 ஆண்கள்கிட்டையும் விசாரிச்சப்பதான் இருட்டில் நடந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த டேனியல், மகாராஷ்டிராவை சேர்ந்த பங்கஜ், ஒடிசாவை சேர்ந்த பிபாஷ், இஸ்ரேலை சேர்ந்த 27 வயசு பெண். இந்த 4 பேரும் கர்நாடகா ஹம்பி ஏரியாவில் சுற்றுலாவுக்காக வந்திருக்காங்க. இந்த 4 பேரும் பெங்களூரில் உள்ள ஒரு கம்பெனியில் ஒன்றா வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. சுற்றுலா போன 4 பேரும் ஹம்பி பகுதியில் உள்ள ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அவங்க 4 பேருமே கர்நாடகாவுக்கு புதுசுங்கிறதுனால பக்கத்தில் எந்தெந்த டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, எந்தெந்த இடமெல்லாம் சூப்பராக இருக்குன்னு லாட்ஜில் உள்ளவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லாட்ஜில் வேலை செய்கிற 29 வயசு இளம் பெண் அவங்கள பக்கத்தில் உள்ள சுற்றுலா தலத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பகல் ஃபுல்லாக பல இடத்துக்கு போய் சுற்றி பார்த்துட்டு நைட்டு லாட்ஜுக்கு வந்திருக்காங்க. அப்போ லாட்ஜில் உள்ள அந்த 29 வயசு இளம் பெண், இங்கே பக்கத்தில் சனாப்பூர் கால்வாய் இருக்கு, மலையை ஒட்டுனபடி உள்ள அந்த கால்வாய்க்கு நைட்டு நேரம் போனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், போலாமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு டூர் வந்திருக்கிற 4 பேரும் ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டு 11 மணிக்கு மேலே 2 பெண்கள் 3 ஆண்கள்னு 5 பேரும் காரில் சனாப்பூர் கால்வாய்க்கு போயிருக்காங்க. அந்த இடத்த பார்த்ததும் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. காரில் பாட்டு போட்டுட்டு கால்வாய் பக்கத்துலேயே உட்காந்து வைப்பு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரே பைக்கில் 3 இளைஞர்கள் அந்த வழியாக வந்திருக்காங்க. 2 பொண்ணுங்க நிற்கிறத பார்த்து வண்டியை நிறுத்தினவங்க பக்கத்தில் பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு கேட்டு பேச்சை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணுங்க எங்களுக்கு தெரியாது, வேற யார்கிட்டையாச்சும் கேட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வண்டியில் திடீர்னு பெட்ரோல் காலி ஆகிருச்சு, பெட்ரோல் போட காசு இல்லை, 100 ரூபாய் கொடுங்கன்னு அந்த இஸ்ரேல் பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க மிரட்டும் தொனியில் பேசினதை பார்த்து பயந்து போன இஸ்ரேல் பெண் காசெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்த டேனியல், பங்கஜ், பிபாஷ் உடனே அங்கே வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டிருக்காங்க. உடனே பைக்கில் வந்த அந்த 3 இளைஞர்களும் சேர்ந்து சுற்றுலா வந்தவங்க கிட்ட வேணுமனே வம்பிழுத்து சண்டை போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் சுற்றுலா வந்த 3 ஆண்களையும் அடித்து உதச்சு கால்வாயில் தள்ளி விட்டுட்டு இஸ்ரேல் பெண்ணையும் கூட இருந்த 29 வயசு இளம் பெண்ணையும் தரதரன்னு இழுத்துட்டு போய் மறைவான இடத்துல வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. பைக்கில் வந்த 3 பேரும் மதுபோதையில் இருந்ததா சொல்லப்படுற நிலையில் அந்த 3 பேரும் சேர்ந்து 2 பொண்ணுங்களையும் மாறி மாறி கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. 2 இளம் பெண்களும் கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. ஆனால் நைட்டு நேரங்கிறதுனால அந்த சைடு ஒரு ஈக்காக்கா நடமாட்டம் கூட இல்லை. அதனால் இளம் பெண்களோட அலறல் சத்தம் பயனில்லாமல் போயிடுச்சு. 2 பெண்களையும் சிதைச்சு சின்னாபின்னமாக்கினதுக்கு அப்புறம் அந்த மனித மிருகங்கள் பைக்கில் தப்பிச்சு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டேனியலும் பங்கச்சும் கால்வாயில் இருந்து நீந்தி கரைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. நம்ம கூட வந்த 2 பொண்ணுங்களையும் காணுமேனு தேடி பார்த்தப்பதான் கொஞ்ச தூரம் தள்ளி 2 பேரும் மயங்கி கிடந்ததை பார்த்துருக்காங்க. அடுத்து போலீஸ் வந்து 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன கொஞ்ச நேரத்தில் 2 பெண்களும் கண்ணு முழிச்சு தங்களுக்கு நடந்த கொடுமையை பற்றி போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் எங்கள் கூட வந்திருந்த பிபாஷையும் பைக்கில் வந்த கும்பல் கால்வாயில் தள்ளி விட்டுட்டாங்க. நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம், பிபாஷை காணும்னு டேனியலும் பங்கஜும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தீயணைப்பு படையினர் மூலமாக காணாமல் போன பிபாஷை தேடும் பணி நடந்துச்சு. ஆனால் பிபாஷ் கிடைக்கவே இல்லை. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் கால்வாய்க்குள்ளே இறந்து கிடந்த பிபாஷை தீயணைப்பு படை வீரர்கள் சடலமாக மீட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுத்த புகார் அடிப்படையில் போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதோட குற்றவாளிகளை பிடிக்க 6 தனிப்படையும் அமைக்கப்பட்டிருக்கு.
நிகழ்தகவு.